நான் சுண்டல் வேக வைக்க போகிறேன். இது வந்து 8 மணி நேரம் ஊறிச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு ஊறிக்கணும். இது சின்ன சுண்டல் நல்லா ஊறிச்சு. இதுக்கு வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் இது கூட கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கல் உப்பு போடுறேன். கொஞ்சம் நச்சு உப்பாக போடுறேன். அதிகமாக போட்டாலும் கசக்கும். போட்டு குக்கரை மூடி போட்டு நல்லா விசில் விட்டுறலாம். நான் வந்து இந்த பருப்பை வந்து 7 விசில் விட்டு இறக்க போகிறேன். இந்த சுண்டல் வந்து கருப்பு சுண்டலை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து நான் ஊற வச்சுருக்கேன், 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நான் வந்து 7 விசில் விட்டு எடுத்து காட்ட போகிறேன். சுண்டல் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்ல பூவாட்டை வெந்துருச்சு. உன்னை தாளிச்சு விட்டு பார்க்கலாம். நான் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் சுண்டல் தாளிக்கிறதுக்கு. அதை பற்ற வச்சு அடுப்பில் ஒரு கடாயை வச்சிட்டேன். கடாய் சூடாயிடுச்சு. 2 ஸ்பூன் கடலெண்ணெய், கடுகு உளுந்து போட்டுடலாம் 1 ஸ்பூன். கடுகு வந்துச்சு. வெங்காயத்தை போட்டுடலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நான் நீள் வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 பல்லு பூண்டு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு போட்டு நல்லா வணக்கலாம். அதோடவே வணங்கட்டும். கருவேப்பிலை ஒரு கொத்து அதையும் போட்டலாம். அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். நல்லா வணங்கட்டும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டலாம். மிளகாய் பொடி போட்டுடலாம் 1 ஸ்பூனு. பச்சை மிளகா வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் எல்லாத்துக்கும் பச்சை மிளகா போட்டால் சூப்பராக இருக்கும். கால் ஸ்பூன் உப்பு, அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வணக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ சுண்டல் போட்டுடலாம். நல்லா வணங்கட்டும். மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா வணங்கிருச்சு. நம்ம தேங்காய் போட்டுக்கலாம்.
அடுப்பா பண்ணிட்டேன். சுவையான சுண்டல் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.